எம்பெருமானார் திருநாராயணபுரத்தில் எழுதியிருக்கக்கூடிய அவருடைய வைபவத்தை இந்த மாதிரி பெரியவர்கள் வரலாறு பூர்வத்தில் சொல்லியிருக்கார். அது இந்த ஸ்லோகம் ஆர்திராயாமுதிதா மகாபுரிகதா ஹஸ்தியத்ரிமத்தாஸ்ரம ஸ்ரீரங்கஸ்ரீயமேத்ய சிஷ்யசகிதா வேதாந்த பாஷ்யம் வதன் தீப்ரோ திக்விஜயம் விதாய சகிதா விப்ரைர்த்விபஞ்சாசதா பாது ஸ்ரீயதுபூதரே யதிபதி சம்பத்குமாரம் பஜன். ஆர்திராயாம் உதிதா எம்பெருமானார் திருவாதிரையில் அவதாரம் பண்ணார். மகாபுரிகதா தேவப்பெருமாள் சந்நிதியில் போய் அங்கே யாதவ பிரகாசர் முன்னானவாளுடைய அந்த கோஷ்டியில் சேர்ந்து அபியாசத்தை பண்ணார். சம்ஸ்கிருத அபியாசங்கள் வேதாந்த அபியாசங்களை அந்த இடத்துல பண்ணார். ஸ்ரீரங்க ஸ்ரீயமேத்ய சிஷ்ய சகிதா. அப்புறம் யாமுனாச்சாரியருடைய அந்த சிஷ்யத்துவத்தை ஸ்வீகாரம் பண்ணி அவரால் ஆமுதல்வன் என்ற திருநாமத்தை பெற்று முன்னுக்கு நம்ம சம்பிரதாயத்துக்கு இவர்தான் வழிகாட்டி எண்ணக்கூடிய ஒரு பெருமையை பெற்ற எம்பெருமானார் ஸ்ரீரங்கத்தில் போய் நம்பெருமானுடைய கைங்கரியத்தில் ஈடுபட்டு இந்த இடத்துல சந்நியாச ஸ்வீகாரம் எல்லாம் அந்த இடத்துல பண்ணி பிற்பாடு தீப்ரோ திக்விஜயம் விதாய சகிதா விப்ரைர்த்விபஞ்சாசதா அந்த இடத்துல சில கலாபத்துக்காக நம்பெருமாள் அவருடைய கைங்கரியத்தில் ஒரு விச்சேதனத்தை ஏற்படுத்தின சந்தர்ப்பத்தில் திருநாராயணபுரம் முன்னான இடத்துக்கு இந்த இடத்துல 52 திருநாராயண சுவாமியுடைய ஜீர்ணோத்தாரம் முன்னான கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணி காட்டாக இருந்த இந்த யத்வத்ரிய யாதவகிரிய நாடாக மாற்றி திருநாராயணனை ஜீர்ணோத்தாரம் பண்ணி சம்பத்குமாரை ஏழை பண்ணிட்டு வந்துண்டு இந்த இடத்துல பிரம்மோத்சவம் முன்னான எல்லா கைங்கரியங்களையும் ஏற்படுத்தி நியமனப்படி என்னக்கூடிய ஒரு கிரந்தத்தை இந்த இடத்துல சாட்சி அந்த நியமனப்படியில் கோயில் என்ன கணக்கில் இருக்கணும், என்ன சன்னிவேஷங்கள், எப்படி கைங்கரியங்கள்லாம் நித்தியபடி விசேஷப்படி இதுகள்லாம் நடக்கணும்னு கூடிய ஒரு கிரமத்தை எல்லாம் அதில் பரிபூர்ணமாக சாட்சி விப்ரைர்த்விபஞ்சாசதா பாதி ஸ்ரீ யதுபூதரே யதிபதி பாதி ஸ்ரீ யதுபூதரே. திருநாராயணபுரத்தில் சம்பத்குமாருடைய கைங்கரியத்தில் அவருக்கு அப்பாவுடைய ஸ்தானத்தில் இருந்து அவருக்கு வேண்டின கைங்கரியங்கள் எல்லாத்தையும் பண்ணி சம்பத்குமாரம் பஜன்னு அவரையே மங்களாசாசனம் பண்ணிட்டு இன்னும் அப்படியே நம்மோட பேசிண்டே இருக்கார். இது எம்பெருமானாருடைய சரித்திரம். இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தை இப்படியே சொல்லியிருக்கு. நீங்கள் சொல்கிறீங்களா? இப்போ ஆர்திராயா முதிதா மகாபுரிகதா ஹஸ்த்யத்ரிமத்தாஸ்ரமः ஸ்ரீரங்கஸ்ரீயமேத்ய சிஷ்யசகிதः வேதாந்த பாஷ்யம் வதன் தீப்ரோ திக்விஜயம் விதாய சகிதா விப்ரைர்த்விபஞ்சாசதா பாதி ஸ்ரீ யதுபூதரே யதிபதி சம்பத்குமாரம் பஜன்.
நாராயணபுர மாஹாத்மியம், மேலுக்கோட்டை மாஹாத்மியம். இங்கே கிருதயுகத்தில் சனகசனந்தன சனத்குமார சனத்சுஜாதா என்கிற பிரம்மனுடைய மானச புத்திரர்களுடைய பிரார்த்தனையால் இங்கே திருநாராயணர் பூலோகத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் இங்கே ஏழணும், அந்த பகவானை இங்கே ஆராதிக்கணும்னு ஆசைப்படுறார்கள். அந்த எம்பெருமானார் கூட இந்த திவ்யதேசத்தை புனஷ்ச ஜீர்ணோத்தாரத்தை செய்து அவருடைய 80ஆம் வயதில் இந்த இடத்துல ஏழி மகர சுக்ல புனர்வசு அன்னைக்கு புத்தை கரைச்சி பகவானை நமக்கு காட்டி கொடுக்கிறார். அப்போ தான் ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்தி வருணாயகத்தை இந்த இடத்துல இந்த பகவானுக்கு சமர்ப்பித்தார்னு விசேஷமான வரலாறு. அவருடைய எம்பெருமானாருடைய 80ஆம் வயசில் இந்த இடத்துல ஏழி 12 வருஷம் இந்த இடத்துல இருந்தார். 90 முன்னான க்ஷேத்திரங்களை ஜீர்ணோத்தாரத்தை செய்தார். சாலிகிராமத்து க்ஷேத்திரத்தில் முதலையாண்டானுக்காக ஸ்ரீபாத தீர்த்தத்தை சாதித்த இடம். இந்த மாதிரி இந்த க்ஷேத்திரங்களை திவ்யமாகி ஆக்கினார் எம்பெருமானார் ராமானுஜர். இதில் பிரசித்தமான அஷ்டதீர்த்தங்கள், சப்தக்ஷேத்திரங்கள். இந்த கல்யாணி கரையில் சப்தக்ஷேத்திரங்களும் கல்யாணி சுத்தலும் கூட அநேக எம்பெருமானார்களுடைய சாநித்தியமும் கூட இருக்கிறது. இந்த அஷ்டதீர்த்தங்களில் மைத்ரேய தீர்த்தம், நாராயண தீர்த்தம், தர்பதீர்த்தம், யாதவா தீர்த்தம், தனுஷ்கோடி, பராசர தீர்த்தம், பத்மதீர்த்தம் என்கிற தீர்த்தங்கள் இருக்கிறது. இந்த தீர்த்தங்களுக்கெல்லாம் அஷ்டதீர்த்தோத்சவம்னு சொல்லியே ஒரு ராஜமணி பிரம்மோத்சவத்தில் அந்த இடத்துல பெருமாளுடைய ஷட்டாரி ஏழி விசேஷமாக அவருக்கு அபிஷேகம் ஆகி அந்த உற்சவம் கொண்டாடப்படுகிறது. இங்கே இந்த திவ்யதேசத்தில் 3 பிரம்மோத்சவங்கள், பல்லவோத்சவம், பவித்ரோத்சவம், அதெல்லாமே ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் கூட 4000 திவ்ய பிரபந்த பாராயணங்கள் 11 நாள் நடக்க போகிறது. அந்தந்த ஆழ்வார்களுடைய ஆச்சாரியர்களுடைய திருநக்ஷத்திரத்தை கொண்டு இந்த மாதிரி பலவிதமாக பிரமாணம், பிரமேயம், பிரமாதா 3க்கும் கூட ரட்சிக்கும்படியான இடம் இந்த திருநாராயணபுரமாக இருக்குது.